ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஸ்வீட் என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்லாமியர்களுடைய பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டு தாங்க. அதாவது முஸ்லீம் ஸ்வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும், அதே போல் ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கனாக்கா, எல்லா முஸ்லீம் ஸ்வீட்லேயுமே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனாக்கா பாரம்பரியமான முறையில் இந்த முட்டை மிட்டாய் வந்து ரெடி பண்ணி சாப்பிடுவாங்கங்க. இந்த ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த முட்டை மிட்டாயில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து எந்த ஒரு மைதாவும் கிடையாது, எந்த ஒரு கோதுமையுமே கிடையாதுங்க. எந்த ஒரு மாவு ஐட்டமுமே வந்து நம்ம சேர்க்காம தான் இந்த முட்டை மிட்டாயை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த முட்டை மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்பவே வந்து ரிச்சாக இருக்குங்க. இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காஸ்ட்லியான பொருட்கள் தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சான பொருட்களை தான் நம்ம இதில் வந்து சேர்த்துருப்போம். அதனால் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அல்டிமேட்டாக தாங்க இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்க அப்படின்னாக்கா திரும்பவும் இதை வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்வீட் சாப்பிடக்கூடிய ஸ்வீட் லவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த முட்டை மிட்டாய் வந்து ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், நான் வந்து இந்த முட்டை மிட்டாய் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் வரப்போகுது. அதனால் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் இந்த முட்டை மிட்டாய் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த முட்டை மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ, அதுக்கப்புறம் வந்து 1/4 கிலோ, 1 கிலோ, 3/4 கிலோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம்.